டாக்டர், இந்த தைராக்சின் டேப்லெட் பற்றி சொன்னீங்களே, இதை வந்து நம்ம லைஃப் லாங் கண்டிப்பாக எடுத்துக்கணுமா? இல்லை இந்த டெஸ்ட் பண்ணுற டைமில் டேப்லெட்ஸ் போடலாமா வேண்டாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஃபார் த பேஷண்ட்ஸ். இது என்னென்னா, நீங்கள் தைராக்சின் மாத்திரை போட்ட உடனே எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அது போய் ஏதோ தைராய்டை வேலை செய்ய வைக்க போகுது, தைராய்டு நார்மல் ஆயிரும் நினச்சிக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தைராக்சின் மாத்திரை இஸ் ஒன்லி எ ரீப்ளேஸ்மெண்ட். தைராய்டு உற்பத்தி பண்ண வேண்டிய தைராக்சினுக்கு பதிலாக தைராக்சின் டேப்லெட் கொடுக்குறாங்க. அதுதான் T4. ஸோ அந்த மாத்திரையை போட்டால் நீங்கள் 75 மைக்ரோகிராம் கொடுத்துட்டா 48 மணி நேரத்தில் உங்கள் தைராய்டு வேலை செய்கிறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் யூ ஆர் டிபெண்ட் ஆன் த டேப்லெட். ஆனால் 2 மாதம் ஆகும் தைராய்டுக்கு டு ரெக்கவர் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் தைராக்சின். அதனால 2 மாதம் நிறுத்திட்டு நீங்கள் செக் பண்ணுன்னா நீங்கள் ஹைப்போதைராய்டாக இல்லையான்னு சொல்லலாம். மாத்திரை போடுறவங்கெல்லாம் அப்புறம் எதுக்காக டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க என் பேஷண்ட்ஸ் நிறையா பேர். அது எதுக்குன்னா, நீங்கள் போடுற மாத்திரையோட டோஸ் போதுமா இல்லையான்னு. ஏன்னா தைராய்டு உடம்புலேருந்து தைராக்சின் வரல, நீங்கள் போடுற மாத்திரையை தான் நாங்கள் ப்ளட்டில் செக் பண்ணுறோம். அதனால அன்றைக்கி காலையிலையும் மாத்திரையை போட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து ப்ளட் டெஸ்ட் பண்ணுனா நாங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்கள் தைராய்டு வேலை செய்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் முதல்ல பண்ண டெஸ்ட்டை காட்டணும். அதில் ஃப்ரீ T4 TSH எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இல்லைன்னா மாத்திரையை ஒரு 2 மாதம் நிறுத்திட்டு திரும்பியும் 5 பேராமீட்டர் பண்ணணும். T3 T4 ஃப்ரீ T3 ஃப்ரீ T4 அண்ட் TSH. இது 5ம் பண்ணுனா நீங்கள் ஹைப்போதைராய்டு பேஷண்ட்டாக இல்லையான்னு சொல்ல முடியும்.